ஃபேக் நரேட்டிவ்னா நீங்க இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா இல்லையா இப்போ? இல்ல லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகலன்றாங்களா? இல்ல நாளைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இந்த லேண்டே வந்து கோயிலோட டிபார்ட்மெண்ட் கையில தான் இருக்குன்னு சொல்லுங்க. சப் ரெஜிஸ்ட்ராரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணி சார் இது வந்து இந்த அரசாங்கத்தில் இது ஒரு டாக்டிக் சார். இது என்னன்னா நாங்க சப் ரெஜிஸ்ட்ராரை நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டெண்டர் விட்ட அதிகாரிகளை நாங்க சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. சார் ஒரு டெண்டர் விடணும்னா இத்தனை வருஷமா அதிகாரிகளா இருந்தவங்களுக்கு அரை மணி நேரம்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பின்னாடி ஒரு பெரிய ஒரு சதி இருக்கு. இவங்க என்னன்னா ஒரு கிளீன் கவர்மெண்ட், எங்க கிட்ட லஞ்சமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்குவதற்காக 4-5 அரசு அதிகாரிகளை காவு கொடுக்குறாங்க. இது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வரும்போது அந்த யூனியன் சும்மா இருக்காது சார். ஒரு இடத்துல ஒரு தப்பு செய்யலாங்க சார். நகராட்சி நிர்வாகத்தில் இன்னைக்கு இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்குது. பிடிஓ ஆபீஸ்ல நீங்க வந்து டெண்டர் அரை மணி நேரத்துல கொடுத்ததா சொல்லி அதை சஸ்பெண்ட் பண்றீங்க. இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்தில் இதே மாதிரி டெண்டர்ல நீங்க வந்து தவறு செஞ்சிருக்கேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்றீங்க. இது என்னன்னா ஏன் கவர்மெண்ட் கிளீனா இருக்கு, நான் வந்து சரியா இருக்கேன், கீழே இருக்கிறவங்கள நான் நடவடிக்கைங்கிற ஒரு சினிமாட்டிக் அப்ரோச் தவிர இது வந்து உண்மை இது இல்ல.